பதினெண் கீழ்கணக்கில் வேலன் வெறியாடல். சௌஜயா உதவி பேராசிரியர், முதுகலை தமிழ்துறை, தேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி, விருதுநகர். ஆய்வு நோக்கம்: தனிமனித நம்பிக்கைகள், பழக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாற்றமடையும் தன்மை கொண்டது. ஆனால் ஒரு சமூகத்தின் அல்லது இனத்தின் நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் எளிதில் மாற்றத்திற்கு உட்பட்டவை அல்ல, பன்னெடுங்காலம் நிலைத்து நிற்கும் என்பதை வேலன் வெறியாடல் வழி உணர்வதே ஆய்வு நோக்கமாக அமைகிறது. ஆய்வு முன்னுரை: உலகம் வியந்து போற்றும் வரலாற்று சிறப்பும் நாகரிக சிறப்பும் உடைய இனங்களில் தமிழினமும் ஒன்றாக கருத காரணமாக இருப்பவை நம் பழந்தமிழ் நூல்களே ஆகும். இவ்விலக்கியங்கள் அந்தந்த கால சமுதாய பண்பாட்டு சூழல்களை விளக்குபவைகளாக இருக்கின்றன. மக்களின் பல்வேறு வகையான பழக்க வழக்கங்களின் அடிப்படையின் வழி அம்மக்களின் வரலாறு, பண்பாடு முதலியன வெளிப்படும். அவ்வகையில் பழந்தமிழரின் வரலாற்றினையும் பண்பாட்டினையும் அறிந்து கொள்வதற்கு கீழ்கணக்கு நூல்கள் பெரிதும் துணை புரிகின்றன. தொல்காப்பியர் காலத்தில் வேலன் வெறியாடல். தொல்காப்பியம் முருகனை சேயோன் என்று அழைக்கிறது. முருக வழிபாடு தொன்மை காலத்தில் இருந்து வழிபடக்கூடியதாகும். தமிழர் வழிபாட்டில் வேலன் வெறியாடல் என்பது மிகவும் தொன்மையான ஒன்று. வெறியாடல் வாயிலாக கடவுள் தோன்றுவார் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடாக இவ்வழிபாட்டு முறை தோன்றியது. மருந்து போன்ற பொருட்களில் நீங்காத இந்நோய் வெறியாடல் நிகழ்த்துவதன் மூலம் நீங்கும் என்று நம்பினர். மனிதன் மீது தெய்வம் வருகை தந்து உரையாடும் என்ற நம்பிக்கையின் பார்ப்பட்டது இவ்வழிபாடு. வெறியாடல் என்பது சங்ககால சமூகத்தில் நிலவிய ஒரு நம்பிக்கையாக இருந்து வந்துள்ளதை சங்க இலக்கியங்கள் வழி அறிந்து கொள்ள இயலும். தலைவியின் உடலில் ஏற்படும் மாற்றம் முருகனுக்கு வெறியாட்ட எடுப்பதன் வழி தீரும் என்ற நம்பிக்கை இருந்து வந்துள்ளதை சங்க இலக்கியங்களில் காண முடிகிறது. வேலனை அழைத்து வெறியாடல் நிகழ்த்தி கழங்கு பார்த்ததையும் கட்டுவீச்சை அழைத்து குறி கேட்பது பற்றிய குறிப்பும் தொல்காப்பியர் காலத்தும் இருந்துள்ளது. அறத்தோடு நிற்கும் நிலையில் தோழி கூற்று முறையிலும் செவிலி கூற்று முறையிலும் இது குறித்த செய்தியினை காணலாம். தொல்காப்பியர் கட்டினும் கழங்கினும் வெறியென இருவரும் ஒட்டிய திறத்தால் செய்தி கண்ணும் என்றும், வெறியாட்டு சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தலும் என்றும் எடுத்துரைக்கின்றார். களமாவது கட்டும் கழகும் எடுத்துரைக்கும் இடமும் வெறியாட்டிடமும் என்று பொருள் கூறுவார் நச்சினார்க்கினியர். புறத்தினைக்குரிய ஒன்றாக இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அகப்பாடல்களில் பரவலாக பேசப்பட்டுள்ளதை இலக்கியங்கள் வழி அறிய முடிகிறது. பெரும்பாலும் குறிஞ்சி நில மக்களின் வழிபாட்டு முறையாக இது இருக்கும். குறிபார்க்கும் வழக்கம் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளதை அறிய முடிகிறது. சங்க இலக்கியம் உணர்த்தும் வழிபாட்டு நெறி முருகப்பெருமானுக்கு உயிர் வெளியிட்டு அதன் ரத்தத்தை சிந்தி வழிபடுவது பண்டைகால வழக்கமாக இருந்து வந்துள்ளது. 550 வேலன் வெறியாட்டு நிகழ்ச்சி நடந்த குறிப்பு இடம்பெற்றுள்ளது. வேலினை கையிலே ஏந்தி ஆடுகின்ற பூசாரியை அழைத்து ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதன் உதிரத்தை சிந்தி வேலன் வெறியாட்டு நடத்துவர். தலைவனோடு கொண்ட தொடர்பால் தலைவியின் உடல் வேறுபாடு தோன்ற அது தெய்வ குற்றத்தால் நேர்ந்தது என்று தலைவியின் தாய் வேலனுக்கு வெறியாடுதலை செய்ய முற்படும் போது தலைவி உண்மையான காரணத்தை உரைந்து வெறியாடலை விளக்கினாள் என்று பின்வரும் பாடல் சுட்டுகின்றது. மறியீத்து உதிரம் தூய் வேலோன் தரி வெறியோடு அலம் வருவாய். கடவுளர்களில் ஏற்றத்தாழ்வோ வரிசை கிரமமோ இன்றி பூசை செய்யும் தனி வகுப்பாரமின்றி மக்கள் கூட்டமாக வழிபடும் முறையே முருக வழிபாட்டு முறையாகும். வேலை உடைய ஒருவன் வெறிகொண்டு ஆடும் இடத்திற்கும் களம் என்னும் சொல் உபயோகப்பட்டிருப்பதை மனம் கொள்ளத்தக்கது என்கிறார் கலாநிதி கைலாசபதி. கீழ்கணக்கில் வேலன் வெறியாடல். திணைமாலை நூற்றமிழ்திலும் வேலன் வெறியாடல் பற்றிய செய்தி உள்ளது. தலைவனை கனவில் சந்தித்து வரும் தலைவியின் மேனியில் மாற்றங்கள் தெரிகின்றன. இம்மாற்றங்கள் தெய்வத்தால் நேர்ந்தது என்று தாய் வேலன் வெறியாட்டிற்கு ஏற்பாடு செய்கின்றாள். அப்பொழுது தோழி தலைவியின் உடல் மாற்றத்திற்கான காரணம் தெய்வம் அன்று தலைவன் மேல் கொண்ட காதலை என்ற குறிப்பாக புலப்படுத்துகின்றாள். வேலனார் போக மறிவிடுக்க வேலியும் பாலனார்க்கு ஈக பழியிலால் பாலால் கடும் புனலின் நீந்தி கரை வைத்த கல்லால் நெடும் பனை போல் தோல் நேரால் நின்று என்று வெறியாடுவதற்காக வேலை ஏந்தி வந்திருக்கும் வேலை விலகட்டும். வெறியாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட ஆட்டுக்குட்டியை பலியிடாது விட்டுவிடுங்கள். பூசைக்காக கொண்டு வந்த கல்லையும் அதை அருந்துபவர்களுக்கே கொடுத்து விடுங்கள். தலைவியின் உடல் மாற்றம் தெய்வத்தால் ஏற்பட்டதன்று என்பதை குறிப்பால் உணர்த்துகின்றாள். வெறியாட்டின் போது ஆட்டுக்குட்டியை பலி கொடுப்பது, கல்லை படைப்பது பண்டைய தமிழர் வழக்கம் என்பதை அறிய முடிகிறது. இவ்வெறியாட்டு பற்றி கருத்தை கூற முற்பட்ட வித்யானந்தன் தமிழருடைய வழிபாட்டிலே முதலில் ஆட்டங்கள் முக்கிய இடம் பெற்றன.
முருக வழிபாடு கூறப்படும் இடங்களில் அத்தகைய கூத்துகள் வர்ணிக்கப்படுகின்றன. இவ்வழிபாடுகளில் பூசாரிகள் இல்லை, வழிபடுவோர் இறைவன் தம்மேலே வந்து வெளிப்படுவான் எனும் நம்பிக்கையில் கூத்தாடினர் என்று உரைப்பதால் அறிய முடிகிறது. இவ்வெறியாட்டு விழாவில் வேலனின் செயல்பாடுகளை முக்கிய பங்கு வகிக்கின்றன. வெறியாட்டின் போது ஆடு பலியிடுவது பற்றிய செய்தி நாலடியாரிலும் இடம்பெறுகிறது. வெறியர் வெண்கலத்து வேல்மகன் பாணி முறியார் நெருங்கண்ணி முன்னர் தயங்க மறிகுலகு உண்டன்ன மன்னா மகிழ்ச்சி அறிவுடையாளர் கண் இல் என்கிறது நாலடியார். வெறியாட்டு களத்தில் வெறியாடுபவன் கையில் இளம் தளிர்கள் மாலையின் ஊடே இருக்கும். வெறியாட்டத்தின் முடிவில் வெட்டப்பட இருக்கும் ஆடு அங்கே இருக்கும் மாலையின் ஊடே இருக்கும் தளிரை இடையிடையே அது உண்டு மகிழும். முடிவில் தான் பலியிடப்படுவோம் என்பதை ஆடு அறியாது. அத்தகைய அறியாமை நல்ல அறிவுடையோரிடத்து காணப்படாது என்கிறது. வானமாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் முருக வழிபாட்டிற்கு தோற்றமாக இருந்தது வேலன் வெறியாடல். அது ஒரு இனக்குழு வழிபாட்டு முறையாகும். இம்முறையை அகப்பொருள் இலக்கியங்களில் காணலாம் என்று உரைக்கிறார். 570 வேலன் வெறியாடல் பற்றிய செய்தி இடம்பெறுகிறது. வெறியாடல் நிகழிடத்து தலைவி அறத்தோடு நின்ற நிலையில் இச்செய்தி இடம்பெறுகிறது. நீண்ட கதிர்களை உடைய திரைகளை வளைந்த வாயுடைய கிளிகள் கவர்ந்து சென்றன. அவற்றிடம் இருந்து காக்கும் நோக்கில் திணைப்புலம் காக்க பெற்றோர் பணித்தனர். அப்போது சோலைகளை உடைய மலைநாடனின் காதல் நேர்ந்ததன் காரணமாக பழகி உறவாடினேன் என்கின்றார். அதனால் என் மேனியில் மாற்றம் நேர்ந்தது, அம்மாற்றம் அணங்கால் நேர்ந்தது என்று நினைத்த பெற்றோர் ஆடு வெட்டி வேலனுக்கு வெறியாட்டி நிகழ்த்த நினைத்து விட்டனர். அதனை தடுத்து நிறுத்துவாயாக என்று தோழிக்கு தலைவி அறத்தோடு நிற்கிறாள் என்று தோழி கீழ்கணக்கு பாடலில் எடுத்துரைக்கின்றார். வார்குரல் ஏனல் வளைவாய் கிளி கவரும் நீரால் தெளிதுகள் கான் நாடன் கேண்மையே ஆர்வத்தின் ஆற முயங்கினேன் வேலனும் ஈர வளைந்தான் மறி. முடிவுரை. தனி மனித நம்பிக்கைகள் பழக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாற்றம் அடையும் தன்மையுடையது. ஆனால் ஒரு சமூகத்தின் அல்லது இனத்தின் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் எளிதில் மாற்றத்துக்கு உட்பட்டவை அல்ல, பன்னிடுங்காலம் நிலைத்து நிற்கும் என்பதை வேலன் வெறியாடல் நமக்கு உணர்த்துகிறது. காலம் கடந்து நிற்கும் வழிபாட்டு முறையாக இவ்வழிபாடு அமைகிறது. நன்றி.